நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரவேன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க சார். வேட்புமனு தாக்கல் நிறைவடைஞ்சிருச்சு. இன்னைக்கு தலைவர்களுடைய வேட்புமனு எல்லாம் ஏற்கப்பட்டிருக்கு. அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. புதுச்சேரியில தலைவர்கள் எல்லாம் பரப்புரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியோட அரசியல் களம்? தமிழ்நாடு அரசியல் களம் 2024 ஒரு சி சேஞ்ச், கடலளவு மாற்றம் 2024 ஏற்பட்டது. அந்த 24 மாற்றத்தின் புள்ளியில தான் அது பயணிக்கும். எடப்பாடி பழனிசாமி பிரிசனரா பாஸ்டா, கடந்த காலத்தின் கைதியா 21 சொல்லிட்டு இருக்காரு. 21 ரெட்டத்தலைமை இருக்கும்போது அந்த கட்சிக்கு ஒரு புதுத்தள கட்சி இருந்தது. ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஒரு தலைவர் ஓ பன்னீர்செல்வம், ஒரு இலையில எடப்பாடி பழனிசாமி, ஒரு இலையில பன்னீர்செல்வம், 50-50. அப்போ 2 ஜாதிக்கும் 50-50 ஜெயலலிதா விசுவாசிகள் 2 பேக்கிங் கம்யூனிட்டிக்கும் அங்கே இடம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனா அங்கே ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய இடம் கொங்கு மண்டலத்தில் ஒரு 4 வெள்ளாள கவுண்டருக்கும் அதிமுகவில் 50 இருக்குதுன்னு அர்த்தம். அது 2024 தேர்தலுக்கு முன்னாடி ஒற்றை தலைமையாக போனதுலே அதிமுக ஜாதி கட்சி ஆயிடுச்சு. இதை மறைக்கிறாங்க. இதை அண்ணாமலை துணிச்சலா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எதையும் ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய ஒரு 2 ஜாதி கட்சி ஆயிட்டுன்னு அடிச்சாரு. அண்ணாமலை இன்னைக்கு அடிச்சதுதான் இன்னைக்கும் நிற்குது. அதுக்கு முன்னாடியே நான் அந்த கருத்தை சொன்னேன். அதற்காக லோக்கல் ஸ்டாண்டியே இல்லாத ஒரு ஆள் நாளைக்கு என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகத்தை அதிமுக நீக்கிறாரோ அன்னைக்கே அந்த கேஸும் செத்து போவோம். ஆக்சுவலா அவருக்கு லோக்கல் ஸ்டாண்டி கிடையாது. ஒரு பொய் வழக்கை என் மேல போட்டிருக்காரு. உண்மையை சொன்னதுக்கு பொய் வழக்கு எடப்பாடிக்கு அடியாளா சி.வி. சண்முகம் போட்டிருக்காரு. இருக்கட்டு. பட் அந்த தன்மை மாறிட்டு, அந்த தன்மை ஒரு ஜாதி கட்சியாட்டு மேற்கு மண்டலத்தில் மாறிட்டு, அதோட ரியாக்ஷன் தான் செந்தில் பாலாஜி ஒர்க் பண்றாரு. இடைத்தேர்தல் திமுக அணி, காங்கிரஸ், ஈவிகே சிலங்கம் ஜெயிப்பாரு. சீமான் 1 விழுக்காடுல பழனிக்குமார் அனௌன்ஸ் பண்ணும்போது இருந்த பேசிக் ஸ்ட்ரென்த்ல இருந்து 6.3க்கு உயர்ந்திருக்கிறாரு. 30 விழுக்காடுல இருந்த அதிமுக பாஜக 25 விழுக்காடுக்கு போச்சு. ஏன் 5 விழுக்காடு குறைஞ்சது? 2000 ரூபா கொடுத்த நீங்க வெள்ளாள கவுண்டரு, செங்கோட்டை வெள்ளாள கவுண்டரு, மாவட்ட செயலாளர் வெள்ளாள கவுண்டரு, கேண்டிடேட் வெள்ளாள கவுண்டரு, 4 பேர் வெள்ளாள கவுண்டரு. கல்யாணி குலமா அது வேற ஏதோ ஒன்று சர்க்குலேட் ஆயிடுச்சு, அது நமக்கு தெரியல. 4 பேர் வெள்ளாள கவுண்டருன்னு தெரியும். அப்படி இருந்து 5 விழுக்காடு ஓட்டு ஏன் நீங்க குறைஞ்சிங்க? சீமான் 5 விழுக்காடு ஓட்டு ஏன் உயர்ந்தாரு? இதுதான் சேஞ்ச். ஒற்றை தலைமையா எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்குல ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தும் செங்கோட்டையன், திண்டுக்கல், டெல்லி அதுவும் பண்ணாரு. எனக்கு தோத்து போன கட்சியில் ஒரு புலவன்னு நான் சொல்லி அதை அடித்தேன். 5 விழுக்காடு அதுல குறைஞ்சாரு. சீமான் 5 விழுக்காடு உயர்ந்தார். இத்தனைக்கும் நகர்ப்புற உள்ளாட்சியில் சீமானுக்கு பலகீனத்தை ஸ்டாலின் பழனிக்குமார் மூலமா வெளிப்படுத்தியும் இந்த நிகழ்வு சீமானோட சமூகநீதி பார்வையிலும் வேலோடும் நூலோடும் பிறந்த கைகோளர்னு செங்குந்தர் சமுதாயத்தை முன்னிறுத்தியும் அந்த தூய்மை பணிகள், பறையர் தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீடு 5 விழுக்காடு உயர்த்தணுங்கிற அந்த புள்ளி, அருந்ததியார், இந்த விஷயத்துல சீமான் அதுக்குள்ள உயர்ந்தாரு. எடப்பாடி பழனிசாமி தாழ்ந்தாரு. அப்பவே நான் சொன்னேன், இந்த தேர்தல் முசிலம்பட்டி, முதுகுளத்தூர், தூத்துக்குடி இந்த பகுதியில் டெபாசிட் தேராதுன்னு சொன்னேன். அதே மாதிரி 2024 ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு டெபாசிட் தேரலை. அவர் 21 மட்டுமே மையமா வச்சு சொல்றாரு. நான் கேட்கிறேன், 2019 மக்களவை தேர்தலோட வந்த இடைத்தேர்தலில் எங்கேயாவது 3வது இடம் போனாரா? இல்ல, எங்கேயும் போகல. ஆனால் 2024 கூட வந்த சட்டமன்ற தேர்தல் விளவங்கோட்டில் 4வது போனார். இதே விளவங்கோட்டில் சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாக கீழே போனார். அப்போ எது நடந்திருக்கு? எடப்பாடி பழனிசாமியால 2 ஜாதிக்கு தான் லாபம், வன்னியருக்கு 10.5 லாபம். அதனால தான் அதை கட்சி பெரிய பாமகங்கிறேன். பெரிய பாமகங்கிறது ஒன்றும் அவமானம் இல்லை. பெரிய பாமக தான் வட தமிழகத்தில் அதிமுக. இன்னொன்று வெள்ளாள கவுண்டர், அவர் கட்சி, அவர் ஜாதி. ஸோ இந்த ஜாதி தவிர மற்ற நான் பெனிஃபிஷரி காஸ்ட், ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல், பிராமணர், எல்லா ஜாதிக்கும் பொதுவானவங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது வாக்களித்த ஜாதிகளில் ஒரு 7-8% சீமான் பக்கம் வந்துட்டாங்க. இதுதான் எடப்பாடிக்கு ஒரு அடி. பட் இதை மறைக்கிறார் அவர். இப்போ நீங்கள் நியாயத்தை சொல்லணும். நான் எல்லா ஆய்வாளர்கள் எல்லாத்திட்டுமே கேட்குறேன், எப்படி சீமான் கன்னியாகுமரி தொகுதியில்
ரெட்டலையை 4ஆவது தள்ளியிருப்பார். அப்போ ரெட்டலைக்கு வந்து செங்குந்தர், முக்குவர், பரதவர், பறையரெல்லாம் ஓட்டு போட தயாரில்லை. எங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத சிம்பல், இதுக்கு ஏன் நாங்கள் ஓட்டு போடுறோன்னு முடிவு பண்ணிட்டான். தென் புதுச்சேரியில் 4ஆவது இடத்துக்கு எப்படி தள்ளினாங்க? 4ஆவது இடத்துலனால 4 சீட்டு நின்ன அதிமுக 2 சீட்டு வாங்கிட்டு போகுது. இதை விட வேற என்ன எவிடன்ஸ் வேணும்? எதுக்கு தென் மாவட்டத்தில் 10 தொகுதியில் நின்று சீமான் எடுத்த வாக்கு 7 தொகுதியில் கூட்டணியான் நின்று எடப்பாடி எடுத்ததோட 30,000 ஓட்டு அதிகம் இருக்கு. இந்த 3க்கும் என்ன பதில்? 2024 சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. சீமான் வாக்கு வீதத்தை உயர்த்தி உங்களுக்கு இந்த இடக்குள்ள அடி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் தமிழர் தம்பிகள் வந்து எத்தனை சட்டமன்றத்தில் ரெட்டலையோட அன்னைக்கு மைக்கு சின்னம் அதிக வாக்கு எடுத்துங்கிறத ஆதாரத்தோட கொடுத்துட்டு இருக்காப்புல. அப்ப எடப்பாடி பழனிசாமி சீமானால பலகீனப்பட்டு வர்றாரு. இது உண்மை ஏட்டு சுரக்கா இல்லை, கற்பனை இல்லை, எவிடன்ட், டேட்டா, புள்ளி விவரம். அடுத்த கட்டம், எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலில் என்ன சொன்னாரு? காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொன்னார். சீமான் என்ன சொன்னார்? திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதிலிருந்து மீத்தேன், ஈத்தேன், காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியாறு, நீற்று பல விஷயங்களுக்கும் இந்த 2 கட்சிகள் தான் காரணம். இந்த 2 கட்சிகளுக்கும் ஜாலரா அடிச்சுக்கிட்டு திமுகவும் அதிமுகவும் இருக்குன்னு 4 பேரையும் அடிச்சாரு. ஏபிசிடி எதிர்ப்புன்னு நின்னாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை நாங்கள் நிறுவுவோம், பிரதமர் நான் தான் முடிவு பண்ணுவேன், நாங்கள் நோட்டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொல்லி சீமானு கீழே பல இடங்கள்ல போய் பலகீனப்பட்டதும் 3வது பேர் அவங்கிற அச்சத்துல பிஜேபி கூட சமரசம் பண்ணிட்டாரு. அப்ப சமரசம் பண்ணாத போராளி யாரு? பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீமோ, இன்னைக்கு பெரிய நடுநிலை ஆட்கள்னு சொல்லக்கூடிய எவனோ சீமான் 24 நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாரு, எடப்பாடி நிலைப்பாட்டுல இருந்து மாறிட்டாருன்னு தினத்தந்தி எழுதியிருக்கானா, தினமலர் எழுதியிருக்கானா, பாண்டே சொல்லியிருக்காரா, சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரா, சுமன் ஸ்ரீராமன் சொல்லியிருக்காரா, இந்தியா டுடே மணி சொல்லியிருக்கிறாரா? நான் சொல்றது உண்மையா பொய்யா? உண்மை. இந்த உண்மையை யாருக்காவது சொல்றதுக்கு மனசு இருக்கா? அப்ப சீமான் மேல இவ்வளவு வன்மம் காய்ச்சலும் ஏன்? எடப்பாடி லீடர்ஷிப்ல அடி வாங்கியிருக்காரு, சீமான் லீடர்ஷிப்ல உறுதியா இருக்கிறாரு, எடுத்த நிலைப்பாட்டுல சீமான் உறுதியா இருக்கிறார். விக்கிரவாண்டி களத்துக்குள்ள சீமான் களத்துக்குள்ள நின்னார், ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள சீமான் நின்னார். எடப்பாடி களத்துக்குள்ள நின்னாரா? இல்லை. இப்ப நான் சொல்றேன், எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளரக்கூடிய சீமான் தன் நிலைப்பாட்டை மாறி பிஜேபி கூட ஒரு பல்டி கூட்டணி அமைச்ச எடப்பாடி பழனிசாமிய அவர் பல்டி கூட்டணி அமைச்சாரு, லீடர்ஷிப்ல பலகீனமாயிட்டாருங்கிற அடிப்படையில பலகீனப்படுத்துவார். இதற்கு ரங்கராஜ் பாண்டே பதில் சொல்லுவாரா, சுமன் ஸ்ரீராமன் பதில் சொல்லுவாரா, இல்ல அவங்க சார்ந்த யாராவது பதில் சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்னப்ப நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ, கில்லிங் சைலண்ட் பண்ணிட்டே போயிட்டு போன்னு பெரிய நியாயவான்கள் மாதிரி, யோக்கியர்கள் மாதிரி பேசுவாங்க. நான் உண்மையை சொன்னா ஆர்டி நாடார், சீமான் நாடார்னு உண்மைக்கு புறம்பா அதுல வருவாங்க. நாடாருங்கிறதுல எனக்கு நான் மறைச்சு ஒன்றும் பேசல. பட் சீமானை பற்றி நான் உண்மையை சொல்றேன்னா பொய் சொல்றானாங்கிறத மக்கள் மத்தியில பார்வை. தென் விக்கிரவாண்டி ஈரோடு களத்துல சீமான் நின்னார். அதுல ஈரோடு கிழக்கு களத்துல தான் சீமான் மட்டுமே ஸ்டாலினை எதிர்த்து நின்னாரு. அப்ப யார் எதிர்கட்சி? ஸ்டாலினை ஈரோடு கிழக்குல எதிர்க்க பயந்த எடப்பாடி எதிர்கட்சியா, ஈரோடு கிழக்கு களத்துல நின்ன சீமான் எதிர்கட்சியா? விக்கிரவாண்டி களத்துல என்டிஏ நின்று சாதிச்சாங்க. 29 விழுக்காடு வாக்கு அண்ணாமலை தலைமையில பாமக கேண்டிடேட் நின்று சாதிச்சாங்க. அன்புமணி கேண்டிடேட் பேரு. ஆனா ஏன் அவங்க ஈரோடு கிழக்குல நிக்கல? வன்னியர்களை தவிர அவங்கள்ட்ட யாருமே ஸ்டாலின் எதுக்க வீரமாட்டு ஈரோடு கிழக்குல ஆள் இல்லையா? நான் கேட்கல, தவறு இல்லையே. அப்ப நீங்க விக்கிரவாண்டில நின்னவங்க ஈரோடு கிழக்குல நிக்கணுமா இல்லையா? அப்ப ஈரோடு கிழக்குல உள்ள என்டிஏ கூட லீடர்ஷிப்பை யார் எடுத்தா? சீமான் தான் எடுத்தாரு ஈரோடு கிழக்குல. தென் விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தார். அவர் ஏன் ஈரோடு கிழக்குக்கு வரல? பார்ட் டைம் பொலிட்டிஷியன் கமலஹாசன் மாதிரி ஒரு எலெக்ஷனோட 1 எலெக்ஷன் ஒன்றாட்டு ஓடிடுவாரு. கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு 39 கேண்டிடேட் போடல. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துல நிக்கல. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு கூட்டணிக்கு யாரும் வரல. வேற வழி இல்லாம 234 போட்டதை பாராட்டுறேன், அதை நான் சாதனை தான். ஆனா வேற வழி இல்லாம 101 இரவல் கேண்டிடேட்டை துறைக்குழு சொல்ற மாதிரி வாங்கி போட்டிருக்காரு. ஆனா சீமான் மட்டும்தான் எல்லா களத்திலும் நிற்கிறாரு, 234 போடுறாரு, துணிச்சலா ஸ்டாலினை எதிர்கொள்றாரு. அப்ப 2 களம் தமிழ்நாட்டுக்குள்ள 2024 புறம் நடந்திருக்கு. ஒன்னு விக்கிரவாண்டி, இன்னொன்னு ஈரோடு கிழக்கு. விக்கிரவாண்டியில எடப்பாடி அடைஞ்ச பலகீனத்துக்கு, களத்தை விட்டு ஓடுனதுக்கு பாமக ஒன்னா இருந்தா வன்னியர்கள் விரட்டி இருப்பாங்க. அது அவருக்கு நல்ல காலம். வட தமிழகத்துல பாமக பிளவுபட்டு அதுல மேஜர் செக்ஷனான அன்புமணி எடப்பாடி நின்றுவாரோன்னு அவருக்கு 18 சீட்டு ராஜ்யசபான்னு அன்புமணிக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து சேர்த்துட்டாரு. நான் ஒத்துக்கிறேன், அந்த பெல்ட்டுக்குள்ள அவர் பவர்ஃபுல்லா இருக்கிறாருங்கிறத நான் ஒத்துக்கிறேன்.
ஒருவேளை பாமக அவரை பலகீனப்படுத்தி ஒன்னா நின்றுப்பாருங்கன்னா கதை வேற ஆயிருக்கும். வன்னியர்கள் எழுச்சியில வந்து எடப்பாடி அடிபட்டிருப்பாரு, நான் அடிபட வாய்ப்பு இருக்குலாம் சொன்னவும் அவர் சுதாரிச்சுக்கிட்டு அன்புமணியை சேர்த்துக்கிட்டாரு. நம்ம அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் எடப்பாடியில நின்று தனிச்சு நிற்பாங்கன்னு சொல்லும் போது அவர் அன்புமணியை சேர்த்துக்கிட்டாரு. அது அவரோட நல்ல வீகம் தான், பலனளிக்கக்கூடிய ஒரு வீகம் தாங்கிறத நான் மறுக்க வரல. ஆனா சீமானை பொறுத்தவரை அவர் வந்து உங்களை 2 இடைத்தேர்தல் களத்துக்குள்ள நீங்க வராதனால லீடர்ஷிப்ல பலகீனப்படுத்தி இருக்கிறாரு, நிலைப்பாட்டை மாறினதுலையும் சீமான் உங்களை பலகீனப்படுத்தி இருக்காரு. இதோட ரிஃப்ளெக்ஷன் 2026 ஜெனரல் எலெக்ஷன்ல கண்டிப்பா இருக்கும். இப்போ அடுத்தால விஜய் என்ன வராரு? எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தூக்கிட்டு வர்றாரு. செங்கோட்டையும் சத்யபாமா, RS முருகன், இது VS பாபு, தூசி மோகன், இவர் லோகேஷ், ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர் வந்து அதிமுக அதிருப்தியாளர்கள் எடுத்துட்டு வர்றாரு. யாரை பலகீனப்படுத்துவாரு? எடப்பாடி பழனிசாமி தானே பலகீனப்படுத்துவாரு. எங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதா கொண்டுட்டு வரவன் யாரை பலகீனப்படுத்துவான்? எடப்பாடி தானே பலகீனப்படுத்துவாரு. விஜயகாந்த் ஜெயலலிதா பலகீனப்படுத்தின மாதிரி, எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமலஹாசன் பலகீனப்படுத்தின மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் பலகீனப்படுத்துவார். நல்லா தரவுகள்ல இருந்து சொல்றேன். நீ உங்களை மாதிரி போலி ஃப்ராடு ஏட்டு சுரக்கா கருத்து கணிப்பு இல்லை. இது தரவுகளின் அடிப்படை, நடந்த சம்பவங்களின் அடிப்படையில். அப்ப ஏற்கனவே பல்ட்டி அடிச்சு நிலைப்பாட்டில் இருந்து மாறின எடப்பாடி பழனிசாமியை, விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காத எடப்பாடி பழனிசாமியை சீமான் கண்டிப்பா பலகீனப்படுத்துவாரு. மேலும் விஜயும் பலகீனப்படுத்தும் போது மெல்ல எடப்பாடி பலகீனப்படுத்தின சீமானுக்கு இப்போ பெரிய அளவில் பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கொங்கு மண்டலத்தில் நான் விழாள கவுண்டர் தமிழ் காஸ்ட் வந்து சீமானுக்கு பெரிய அளவு ரெட்டலைக்கு முன்னம போட்டவங்க போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விழாள கவுண்டர்ல இளைஞர்கள் இளம்பெண்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேற்கு மண்டலத்தில் நான் வன்னியர் தமிழ் காஸ்ட் வந்து சீமானுக்கு பெரிய அளவில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே வன்னியர்கள்லையும் புரோ வன்னியர், தமிழ் தேசியம், பொன்பரப்பி, தமிழரசன், கலியபெருமாள், வீரப்பன், குரு, அந்த இடத்துல போட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளரக்கூடிய சீமான் 2026 மேலும் பலகீனப்படுத்துவார். இது கடந்த காலத்தின் உதாரணங்கள்ல இருந்து நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஜய் பலகீனப்படுத்த வர்றதுலையும் இடைத்தேர்தல நிற்காததையும் பாஜக கூட 26 கூட்டணியில் 31 கூட்டணியில இருந்து பல்ட்டிசாமியா பாஜகவோட கூட்டணி போனதுலையும் அடிப்படையிலையும் நான் வந்து என்னோட கருத்தா முன்வைக்கிறேன். ஓகே சார், எடப்பாடியோட சேர்ந்து சீமான் அவர்களும் பலவீனப்பட்டுருவாரோ விஜயோட வருகையால? விஜயோட வருகை வந்து சீமானுக்கு பலத்தை கொடுக்கும். கமலஹாசன் வருகை சீமானுக்கு பலத்தை கொடுத்த மாதிரி விஜயோட வருகை சீமானுக்கு பலத்தை கொடுக்கும். சீமான் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடியை பலவீனப்படுத்துறாரு. சீமான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அடிச்சு தான் பலப்படுறாரு. எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமலஹாசன் சொல்லும் போது எம்ஜிஆர் ஊழல் பெரிச்சாளி, சாராய வாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாரு அப்படின்னு சொல்லி முல்லை பெரியாறு அணை உரிமையை மலையாளி கூட்டு கொடுத்துட்டாரு. என்னென்னத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமை அண்ணன் சிவாஜின்னு சொல்லி போல்டா நின்று பார்ச்சுன் பிரேவா அந்த நிலைப்பாட்டை எடுத்தார். இப்பவும் எம்ஜிஆர் மலையாளி மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலன்னு சொல்லி இப்போ அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எவனெல்லாம் சொல்றானோ அத்தனை பேரையும் அடிக்கும் விதமாட்டு எம்ஜிஆர் வந்து பறையர் தேவேந்திர குல வேளாளர், வண்ணார் நாவிதர் குயவர், முத்தரையர் யாதவர் செங்குந்தர், உடையார் விஸ்வகர்மா போன்ற தமிழ் ஜாதி நிகழ்ச்சிகளை வன்னியர் போராட்டத்தை களங்கப்படுத்துறதுக்காக காலி பண்ணிட்டாரு. 40 ஆண்டுகளுக்கு மேல 45 ஆண்டுகளுக்கு மேல அந்த சமூகங்கள் எழுச்சி வந்து எம்ஜிஆர் மலையாளி மேனன் தமிழ்நாட்டை எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும்னு அவர் எடுக்காதனால முடக்கப்பட்டிருக்குன்னு எம்ஜிஆரையே சீமான் அடிக்கிறாரு. இப்படித்தான் 1.1 விழுக்காடு வாக்குல இருந்த சீமான் கமலஹாசனை பலகீனப்படுத்தி தான் அன்னைக்கு 8.2க்கு வந்திருக்கிறாரு. கமலஹாசன் விக்கிரவாண்டி, வெள்ளூர், நாங்குநேரி இடைத்தேர்தலில் நிற்காதது கமலஹாசனுக்கு மைனஸ் ஆகி சீமானுக்கு பிளஸ் ஆயிட்டு. தினகரன் நிற்காதது தினகரனுக்கு மைனஸ் ஆகி சீமானுக்கு பிளஸ் ஆயிட்டு. அதே மாதிரி விஜய் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காதது விஜய் ஒரு பார்ட் டைம் அரசியல், ஒரு தற்காலிக அரசியல், ஒரு மின்னல், ஒரு காளான், ஒரு ஓடிடுவாரு, அவர் சீரியஸான பொலிட்டிஷியன் இல்லை, பார்ட் டைம் பொலிட்டிஷியன். கமல் சீமான் கம்பாரிசனில் சீமானை உயர்த்தின மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானை உயர்த்துது. இதுதான் இன்னும் வரும் நாட்களில், இன்னொரு 15 நாளைக்குள்ள மக்கள் மத்தியில் நாம் தமிழர் தம்பிகள் வேட்பாளர்கள் போவரெல்லாம் தெளிவாக கொண்டு போவாங்க. அது விஜய் சீமான் கம்பாரிசன் 1,00,000 ரூபா சீமானுக்கு லாபம். இப்போ விஜய் வந்து பறையர் தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியர் பிரச்சனையில முடிவே எடுக்கல. சீமான் 5 விழுக்காடு பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றது சீமானுக்கு வந்து அந்த சமூக பிரிவு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறதுல விஜய் வந்து இலவசங்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு. ஸ்டாலின் எடப்பாடி வரிசையில
சீமான் வந்து அதுக்கு எதிராக இருக்கிறது சீமானுக்கு லாபத்தை கொடுக்கும். பிராண்டி விஸ்கி கூடாது, டாஸ்மார்க் கூடாதுங்கிறதுல விஜய் வந்து எடப்பாடி ஸ்டாலின் வரிசையில் இருக்கிறாரு. சீமான் வந்து அதை எதிர்க்கிறதுனால பணம்பால் தென்னம்பால் என்று சொல்லும்போது பிராண்டி விஸ்கி வேண்டான்னு சொல்லக்கூடிய வாக்குகள் வந்து சீமானுக்கு கிடைக்கும். இலவசங்கள் கூடாதுங்கிறதுல இலவச எதிர்ப்பாளர்கள் வாக்கு சீமானுக்கு கிடைக்கும். திராவிட எதிர்ப்பாளர்கள் வாக்கு சீமானுக்கு கிடைக்கும். பெரியார் எதிர்ப்பாளர்கள் வாக்கு சீமானுக்கு கிடைக்கும். அருந்ததியர் பிரியாரிட்டி ரிசர்வேஷன் எதிர்ப்பாளர்கள் வாக்கு, பரையர் தேவேந்திர குல வேளாளர் வாக்கு சீமானுக்கு கிடைக்கும். இப்படி பல விஷயங்களில் வந்து சீமான் தான் போல்டா இருக்கிறாரு. அன்னைக்கு பரப்பன அக்ரகார சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதின்னு சீமான் சொன்னதுனால தான் தினகரன் பலையினப்பட்டு சீமான் இடம்புறாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஜனநாயகம் படத்துக்கு பாதிப்புன்னதை சீமான் சொல்லி நீ பாசிச பாஜகன்னு இப்போ சொல்றதே விஜய் விட்டுட்டார். பாசிச பாஜகன்னு சொல்றதே விட்டுட்டார். என்ன சீமான் நக்கல் அடிச்ச முறை வேணா சொல்லலாம். அப்போ அந்த இடத்துக்குள்ள மக்கள் பார்ப்பான். பரப்பன அக்ரகார சிறைச்சாலையில் சசிகலா கொல்ல சதின்னு தினகரன் சொல்லல, சீமான் சொன்னாருங்கனால தான் 6.5க்கு போனாரு. தன்னோட ஜனநாயக படத்துக்குள்ள பாதிப்பை கூட பேச முடியாம பாஜக எதிர்ப்பை விட்டுக்கிட்டு விஜய் நிற்கிறாருன்னு சொல்லும்போது சீமான் தான் போல்டான தலைவர்னு விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய உயர்வை கொடுக்கும். இஷ்யூ பேஸ்டா அவரோட ஆட்டிடியூட், கோழைத்தனமா ஜனநாயகம் பாதிக்கப்பட்டதை எதுக்காதது எல்லாமே சீமானுக்கு வந்து அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த கம்பாரிசன் 4 மணி போட்டின்னு கொண்டு வருது. 4 மணி போட்டியில் சீமானுக்கோட வளர்ச்சி வந்து தெளிவாக இருக்குது. அதுவும் அவர் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் பிளான்ல பிராமணர்கள் 6 பிராமணர்களை கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறதுல, பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்றதுல எல்லாமே விஜயால சீமான் வந்து வெளிச்சத்துக்கு வராரு. விஜயால சீமானுக்கு பாதிப்பான்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கறது வந்து சீமான் ஆதரவாளர் வாக்காளர் மத்தியில் சீமானுக்கு ஒரு புதிய வேகத்தை கொடுக்கும். அதுவும் சீமானுக்கு லாபம் தான். கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம் தான். ஓகே சார், விஜய் தான் வந்து அதிக பட்டியல் சமூகத்தினரை வேட்பாளராகவும் மாவட்ட செயலாளராகவும் நியமிச்சிருக்காரு. சிறுபான்மையினரையும் விஜய் தான் நியமிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. எப்படி எடுத்துக்கலாம் சார்? அதிக வன்னியர் சமூகத்தை விஜய் மாவட்ட செயலாளராகட்டும் வேட்பாளர் நிறுத்தியிருந்தா வன்னியர்களை பொறுத்தவரை அதை கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை நான் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை விஜய் கிளைம் பண்றாரா? இல்லை, அவர் கிளைம் பண்ணணும். இல்லை, அவர் நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன்னு சொல்றாரா? இதுக்கெல்லாம் கிளைம் பண்றாரா? வன்னியர்களுக்கு அதிக சீட்டு கொடுக்கறது நியாயம்னு சொல்றாரா? இன்னைக்கு பார்க்கணும். இல்லை, வன்னியர் கட்சியா வந்து அதிமுகவும் பாமகவும் இருக்குது. 10.5 இடஒதுக்கீட்டை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி, கேட்டது அன்புமணி. 10.5ல் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? எம்ஜிஆரை தூக்கிட்டு வராரு. சீமான் எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழர்களையே அநீதி இழைச்சிட்டாருங்கிறாரு. ஸோ எம்ஜிஆர் விஷயத்துல எம்ஜிஆரை அடிச்சு நிற்கிறாரு சீமான். எம்ஜிஆரை சொல்லி 4 ஓட்டு கிடைக்காதான்னு விஜய் நிற்கிறாருன்னு சொல்லும்போது விஜய்க்கு லீடர்ஷிப் அந்த இடத்துல அடிப்படுது. சீமானுக்கு லீடர்ஷிப் வந்து ஏறுது. ஓகே. ஸோ மற்றபடி வன்னியர்களை அதிக டிக்கெட் கொடுத்து அது அவர் வன்னியர் வாக்கு அவர் எடுப்பாருன்னு சொன்னால் டேட்டா எனக்கு இல்லை. அது வந்து அவருக்கு அந்த உரிமை இருக்குது, நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அந்த ஒரு பார்வையில் அவங்க ஜனநாயக நாட்டில் அந்த களம் ஆடலாம். அதில் சீமான் 6 பிராமணர்களை போட்டிருக்காரு. பிராமின்ஸுக்கு ஓட்டே, பிராமினை யாருமே கேண்டிடேட்டாக எடப்பாடி போடலை. பிராமின்ஸ் வந்து இந்த தடவை ஒரு புதிய மாற்றமாட்டு வந்து அண்ணாமலை மேலே பற்றுதல் கொண்ட பிராமணர்கள், அண்ணாமலை பற்றுதல் கொண்ட பிராமணர்கள் தான், மற்ற பிராமணர்கள் நான் சொல்லலை. ஓகே. அவங்க வந்து சீமானுக்கு போட வாய்ப்பு இருக்குது. மாற்றம் பண்ணு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்ங்கிறதுல வாய்ப்பு இருக்கு. நம்ம சொல்லும்போது வன்னியருக்கு இவர் பிரதித்துவம் கொடுத்து அதில் விஜய் வாக்கு தர்மபுரி சேலம் பதில் எடுக்கிறது வந்து அவருக்கு உரிமை. ஓகே சார், பரப்புரைன்னு சொல்றப்போ விஜய் அவர்கள் அந்த 2 நாள் பரப்புரை பண்ணதோட இன்னைக்கு வரைக்கும் பரப்புரை பண்ணல. சமூக ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல லீவ் விட்ட விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு சைதாப்பேட்டையில பண்ற மாதிரி இருந்தது, நேற்று டி நகர்ல பண்ற பரப்புரையும் கேன்சல் ஆயிடுச்சு. எப்படி பாக்குறீங்க இது? அவர் வந்து விரக்தியில இருக்கிறார். விரக்திக்கு காரணத்தை நான் சொல்லிடுறேன். ஒன்று, கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை. ராகுல் காந்திக்கு ஒரு ஸ்டூஜா தான் வந்தார். அதுதான் சீமான் சொல்றார். இனத்தை அளித்த காங்கிரஸுக்கு ஒரு அடியாள் நீங்கிறத அடிக்கிறார் சீமான். ராகுல் காந்தி ஸ்டாலின்கிட்ட போனாதான் சீட்டு கன்வெர்ட் ஆகுன்னு காங்கிரஸ்காரன் அங்கே போயிட்டான். பலம் நிரூபிக்காத விஜயை நம்பி காங்கிரஸ் கூட்டணிக்கு வரல. நீங்க 24 நின்று பலத்தை நிரூபிச்சா கூட்டணிக்கு ஆள் வந்திருப்பான். அப்ப அந்த இடத்துக்குள்ள தப்பான ஜான ஆரோக்கியசாமி கிட்ட சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டு அவன் கூட்டணிக்கு ஆள் வருவான்னு யாருமே வரல. சீமான் தம்பி நீ வேணா என்ன ஏத்துக்க, பலம் நிரூபிக்காதவன்ட்டாப்புல. சீமான் இது திருமா என்ன சிஎம்மா சொல்லுட்டாப்புல. காங்கிரஸ் திமுக கூட்டணி சேர்ந்துட்டான். உன்னை மதிக்கல. இத்தனைக்கும் ராகுல் காந்தி கைதுக்கு முதல்ல அறிக்கை கொடுத்தது விஜய் தான். அதுக்கப்புறம் தான் ஸ்டாலினே இது பண்ணார். ஆனால் பலம் நிரூபிக்காத விஜய பொருட்டா எடுக்கல. அப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு பரிதாபமாக இருக்கிறார். அப்புறம் கேண்டிடேட் போடணும். கேண்டிடேட் போட விருப்பம் இல்லை.
இந்த 214 யாருன்னு சீமானுக்கு தெரியும், 214 பேர் யாருன்னு தெரியும், விஜய்க்கு யாருன்னே தெரியாது. கஷ்டப்பட்டு அதிருப்தியாளர்களை பிடிச்சி கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அதுல எவனும் பணம் டெபாசிட்லாம் கட்டல, எப்படி நிற்பான், கடைசியில் விலை போயிடுவானா நிற்பானான்னு. அதிமுக தாவேகா கேண்டிடேட்டை விலைக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஆதரவாளர்கள் தான் இப்போ தாவேகாவை அடிக்கிறாங்க. நீ கவனிச்சு பாரு, அது எக்ஸ்ரே கண்ணாடியை போட்டு பாரு. அம்பேத்கருக்கு எக்ஸ்ரே கண்ணாடி போட்டாலும் சரி, ஈரோடு பெரியாருக்கு எக்ஸ்ரே கண்ணாடி போட்டாலும் சரி, ஏதாவது ஒரு எக்ஸ்ரே கண்ணாடியை போட்டு பாரு. அதிமுக காரன் தான் தாவேகாவை இப்போ அடிக்கிறான். அப்போ அதிமுக காரன் என்ன நினைப்பான்னா, தாவேகா பிரிக்கிற ஓட்டு பால் ஓட்டு, சினிமா ஓட்டு, பாமர ஜனங்கள் ஓட்டு, ஒரு நோக்கம் இல்லாத ஓட்டுன்னு, அந்த ஓட்டு தான் நம்மளை விட்டு போகுதுன்னு அவன் தான் விஜய்க்கு வேட்பாளர்களை விலைக்கு வாங்குவான். ஸ்டாலினை பொறுத்தவரை லாபம் தான், எதுக்குத்தானே செய்கிறாரு, எதுக்கு போட்டால் தானே பிரிப்பாரு. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள நாம கட்சி ஆரம்பிச்சு திமுக எதிர்ப்போட்டை பிரித்து அதிமுக பலகீனப்படுத்தி திமுகவுக்கு லாபம் எடுக்கமில்லாம் வந்திருக்கோம். உதயநிதி ஸ்டாலின் மேல வன்மத்தில் தான் நம்ம கட்சி ஆரம்பித்தோம். கடைசியில் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பவர் அங்கெல்லாம் போகுது. இசைவாளர் சமுதாயம், நீங்கள் வாரிசு அரசியல், அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு வராதுங்க. அப்படி காமராஜருக்கு எதிர்ப்பு இருந்து, நாடாருக்கு எதிர்ப்பு இருந்து, கருணாநிதி ஆண்டி காமராஜில் 50 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே 1971 எடுத்தார். அதே மாதிரி வன்னியர் கட்சியாட்டும் வெள்ளாள கவுண்டரா கட்சியாட்டும் போன எடப்பாடி கட்சிக்கு தான் நான் வன்னியரும் நான் வெள்ளாள கவுண்டரும் கடுமையாக எதிர்க்கிறாங்க. இசைவேளாளர் ஸ்டாலினுக்கோ இசைவேளாளர் உதயநிதி ஸ்டாலினுக்கோ எதிர்ப்போட்டு கிடையாது. என்னதான் வாரிசு அரசியல் அது கத்துனாலும் மக்கள் என்ன நினைப்பானா, இசைவேளாளர்கள் இவங்க ஒன்றும் ஆதிக்கம் பண்ண மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கையில் போச்சுன்னா வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கம் பண்ணுவான், அடிச்சு நொறுக்கணும்னு தான் பார்ப்பான். எடப்பாடி கையில் அதிகாரம் போச்சுன்னா வன்னியர் ஆதிக்கம் பண்ணுவோம். அதை எப்படி நம்ம 70% நான் வன்னியர் அதை விட்டு வைப்பான். இதுதான் உண்மை நிலைமை. ஸோ நீங்கள் எதிர்ப்பே இல்லாத உதயநிதி ஸ்டாலினை மையமாக வச்சு வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் விஜய் கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டை பிரிக்கிறது, உதயநிதி ஸ்டாலினையும் எதிர்த்து பேசி கடைசியாக நீங்கள் பிரிக்கிறது திமுக எதிர்ப்பு ஓட்டை தான். அதிமுக பாமர அதிமுக ஓட்டை தான். அப்போ உங்கள் நோக்கம் திமுகவை எதிர்த்து வந்தவங்க திமுகவுக்கு அனுகூல சத்துராட்டு நீங்கள் மாறிட்டீங்க. ஸோ அது வெக்ஸ் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட்டடாகி இருக்கிறாரு. அதை விட அவருக்கு இன்னொரு அடி நாங்கள் கொடுத்த அடி தான். நல்லா அதை பிரச்சாரம் பண்ணுங்க தம்பி விஜய். சீமான் தான் உங்களுக்காக பேசுகிறாரு. பாசிச பாஜகன்னு சொல்கிறத ஏன் பம்மிட்டாரு விஜய்னு உங்களை நக்கல் அடிக்கிறாரு சீமான் போல்டு. அந்த போல்ட்னஸ் தான் சீமான் என்னை உயர்த்தது. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்ங்கிறதுல சீமான் பிரேவாக பண்ணுறாரு. மத்திய அரசு பாஜகவெல்லாம் அடிக்கிறாரு. இவர் சிவி சண்முகம் மட்டையா படுத்துட்டாரு. என்னையா சிவி சண்முகம் பெரிய போல்டு, நீங்க பெரிய போல்டு. மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும் மாநில அரசு மத்திய அரசையும் ஏற்படுத்தி சொல்றீங்க. படுத்தே விட்டீரையா சிவி சண்முகம் எடப்பாடியால. எங்க இப்ப மத்திய அரசு எங்க இருக்கிறீரு? நான் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தா தப்பா போச்சே. அப்போ சீமான் தான் மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசையும் போல்டா இருக்கிற சீமான் தான். இது தமிழ் ஒரு நல்ல அனைவருக்கும் நீங்க நடுநிலையோட யோசித்து பார்த்தா தெரியும். விஜய் ஜனநாயகம் படத்தை அடிச்சதுல இருந்து பாசிச பாஜக சொல்றதை விட்டுட்டாரு. சீமான் அதை சுட்டி காட்டுறாரு. இப்படிதான் சீமான் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் சசிகலா மேல கொல்ல சதின்னு சொன்னாரு. தினகரன் 2.5க்கு போயிட்டாரு, இவர் 6.5க்கு வந்துட்டாரு. அதே மாதிரிதான் இப்ப விஜய் ஜனநாயகம் படம் அடிக்கு பிறகும் பாசிச பாஜக பற்றி பேசுறதுக்கு ஒரு துணிச்சல் இல்லாதவரா இருக்காருங்கிறதுல சீமான் இதுல ஏறுறாரு. ஸோ விஜய் விஷயம் சீமானுக்கு உயர்வு. போல்டான லீடர் சீமான். பாசிச பாஜகன்னு விஷயம் சொல்ல முடியாம ஜனநாயகம் வாங்க அடியில 300 கோடி ரூபாய் என்ன ஆகுமோன்னு படுத்தே விட்டார். அடுத்தால உறுதியான தலைவர் சீமான் 214 போட்டு கொள்கை உறுதியோட நிற்கிறாங்க. 6வது முறையும் தனிச்சு நிற்கணும்னு சொல்றாரு. விஜயால அப்படி சொல்ல முடியாது. தென் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி தலைவர் சீமான். மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்காக நிற்கக்கூடிய தலைவர் சீமான். மனக்காவலன் வீரப்பன் சொல்லி வீரப்பனுக்காக கருணாநிதி ஜெயலலிதா அடிக்கக்கூடிய தலைவர் சீமான். கடற்கிற அழக எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதி தடுக்குதுன்னு அதை தூக்கி போட்டு கடற்கரை அழகுபடுத்துன்னு ஓப்பனா எம்ஜிஆர் ஜெயலலிதா அடிச்சு போல்டா இருக்கக்கூடிய தலைவர் சீமான். எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர்ல ஓட்டு பிச்சை கிடைக்காதான்னு பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய தலைவர் விஜய். ஸோ இந்த கம்பாரிசன் கமல் சீமான் கம்பாரிசன், தினகரன் சீமான் கம்பாரிசன் சீமான உயர்த்தின மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான உயர்த்தும். இந்த கருத்தை 214 தொகுதியிலும் நாம் தமிழர் பேச்சாளர்கள் வேட்பாளர்கள் மக்கள் கொண்டு சேர்த்துட்டா சீமான் தாயா தலைவர். இவர் டெம்பரரி கேஸ், இவர் சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, இவர் அரசியலத்தை பாப்புலாரிட்டியை வச்சு அரசியல லாபம் பார்க்க வந்திருக்காரு. இவருக்கு போல்ட்னஸ் கிடையாது. இவருக்கு படம் ஜனநாயகத்தை அடிச்சோன்னு கூட அதை எதுக்க வழி இல்லை. ஏன்னா ஜனநாயகம் மேட்ருன்னு சொன்னான்னா மீண்டும் நீங்க எதிர்த்து சிம்பதி தேடுங்க, நான் மறுக்க வரல. 8ஆம் தேதி நாங்க தானே சொன்னோம் அடிப்போம்னு சொல்லி தானே அடிச்சோம். ஓகே. தம்பி ஜோசப் விஜய்
நீங்க அது எங்களுக்கு காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு அர்ஜுன் ராம் மேக்வால்ட்டே அதான் சொன்னேன், தெளிவா சொல்லிட்டேன். அர்ஜுன் ராம் மேக்வால் என்ன எப்போ பார்த்தாலும் டேடி டேப்பர் தான் கூப்பிடுவார். பண்டாரி ஜெய்ஸ்வால், அலுவாலியா, அந்த ஈழவா நாடார், அந்த கிளான்ல நான் ஒரு நேஷனல் இன்டகிரேஷன் லெவல்ல பேசக்கூடியவங்கிறனால எப்போ பார்த்தாலும் என்ன டேடி டேப்பர் தான் கூப்பிடுவாரு. நேற்று சென்னை ஏர்போர்ட்ல அவர் கூட தான் நேற்று டின்னர் முடித்தேன். புல்காவும் கிரேவியும் ஒரு பப்பட், அந்த நார்த் இந்தியன் டிஷ் தான். நான் அவரு இருந்து சாப்பிட்டோம். பிரித்திவ் அவருக்கு செக்ரட்டரி, நம்ம தம்பி தமிழ்நாட்டை சேர்ந்தவன், மயிலாப்பூர்லாம் கேண்டிடேட்டாக வர்றதுக்கெல்லாம் இருந்த தம்பி பிரித்திவி, அவரும் கூட இருந்தால் 3 வரை சாப்பிட்டோம். அப்போ அவர்கிட்ட நான் தமிழ்நாடு நிலவரத்தை சொல்லிட்டேன். திமுக தான் ஜெயிக்கும், மோடிகிட்ட சொல்லிடுங்க. நானும் மோடிக்கு மெயில் பண்ணிட்டேன், திமுக தான் ஜெயிக்கும், தனியாட்சி திமுகவுக்கு வரும், காங்கிரஸ் பிடியில் திமுக போயிடக்கூடாதுங்கிறதான் எங்கள் நோக்கங்கிறத சொன்னேன். அப்போ இந்த இடம் தான் மோடியை பொறுத்தவரை பாசிச பிஜேபின்னு இவர் சொன்னாலும் கூட கவலைப்பட மாட்டார். நீ காங்கிரஸுக்கு ஊதுகுழலாம் ஒட்டுமையாக இருக்கக்கூடாது, ராகுல் காந்திக்கு ஆளாக இருக்கக்கூடாது. அப்படிதான் 2021 நான் அதையும் சொன்னேன். காங்கிரஸ் பிடியில் ஸ்டாலின் போயிடக்கூடாதுன்னு தான் சசிகலா மேர 2021 மோடி கிட்ட சொல்லி அதை தடுத்தது நாங்கள் தான். இன்னைக்கும் அது தொடருது. அதே மாதிரி விஜய் வந்து ராகுல் காந்திக்கு ஆளு, 29ல் ராகுல் காந்தியோட கூட்டணி போவார், அதனால அவர் கிராக்டவுன் பண்ணுவோம்னு நாம தான் அடிச்சது. 300 கோடி ரூபா அவருக்கு விழுந்துச்சு. படத்தை கெடுக்கணும்னு எண்ணம் இல்லை, நீ ராகுல் காந்திக்கு ஆளுங்கனாலும் உனக்கு அடி கொடுக்கணும்னு நினைச்சோம். அது வந்து இந்த இடத்துக்குள்ள அடி வாங்கிட்டார். அடி வாங்கிட்டு அதை எதுக்க முடியாம இருக்கிறிய, பாசிச பாஜக சொன்னதை விட்டுட்டிய. அப்போ கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன், தினகரன் சீமான் கம்பாரிசன், சீமான உயர்த்தின மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான உயர்த்தம். மக்கள் மத்தியில 214 கோடி தலைவர், எல்லா தேர்தலையும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நின்ற தலைவர், கூட்டணிக்காக ஓடி ஏமாற்றம் அடைஞ்சு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணாத தலைவர், வரைய தேவதர்கள் வேளாளருக்கு அனுப்பக்கூடிய தலைவர், தமிழிலிருந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சொல்லக்கூடிய தலைவர், பிராந்தி விஸ்கி வேண்டான்னு சொல்லக்கூடிய தலைவர், இலவசம் வேண்டான்னு சொல்லக்கூடிய தலைவர், திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய தலைவர், கடற்கரை அழக எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதி கெடுக்குதுன்னு சொல்லக்கூடிய தலைவர், வீரப்பம் கொள்ளக்காரம்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்கக்கூடிய தலைவர், ஜாதிவாரி கணக்கெடுப்புல எம்ஜிஆர் மலையாளி மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழர்களுக்கு அநீதி அளித்தார்னு சொல்லக்கூடிய தலைவர்னு இப்படி பல விஷயங்கள். விஜய்க்கும் சீமானுக்குள்ள வித்தியாசம் மக்கள்கிட்ட போய் சேரும் போது கமல் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு உயர்வு கொடுத்த மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் பெரிய உயர்வு கொடுக்கும். விஜய்க்கு பாப்புலாரிட்டி பெருசா இருக்கு, அது சீமான் சவுக்கு இவரு தம்பி சாட்டை துரைமுருகன் அடிச்சு விளையாடுறது சீமானுக்கு பெரிய லாபம். சீமானே இப்போ அதுல வந்து தெளிவா இன்னைக்கு மயிலாப்பூர் பிரஸ் மீட்ல எல்லாம் தெளிவா அதை பேசிட்டாரு. ஸோ விஜய் சீமான் கம்பாரிசன் மக்கள் மத்தியில போகும்போது லீடர்ஷிப் குவாலிட்டி சீமாட்டா தான் இருக்கு, உழைப்பு சீமாட்டா தான் இருக்குது, ஒரு கமிட்மெண்ட் சீமாட்டா தான் இருக்குது. விஜய் மேனாமினிக்கு அரசியல்வாதி, தன் பாப்புலாரிட்டியை வச்சு மக்கள் ஏமாளின்னு 2500 ரூபா கொடுப்போம்னு மக்களை ஏமாத்த வந்த அரசியல்வாதின்னு மக்கள் புரிஞ்சுக்கிடுவான். சீமான் இலவசங்கள் நாட்டு கேடுன்னு சொல்லக்கூடிய தெளிவான அரசியல்வாதி புரிஞ்சுக்குவாப்புல. எப்படி கமல் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு உயர்வோ, தினகரன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு உயர்வு, அதே மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பப்ளிசிட்டி உயர்வு. எந்த மக்களுக்காக நிற்கிறாரு, எதற்காக நிற்கிறாருங்கிறது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும். இப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் சீமான் மேட்டர்லாம் 60 லட்சம் ஒரு தம்பி போட்டிருந்தான், 60 லட்சம் லைக்ஸ் பார்வையெல்லாம் ஏறி போகுது. இன்ஸ்டாகிராம் அந்த சமூக வலைதளத்துல விஜய் சீமான் கம்பாரிசன்ல சீமான் தெளிவான தலைவர், சீமான் விஜய் குழப்பவாதி, சீமான் உறுதியான தலைவர், விஜய் தயக்கமாட்ட அரசியல்ல வந்தவன். விஜய் வந்து யாரோ 4 பேர் ஏக்கி வேண்டா வற்பா இருக்கிறாங்க ஒரு தோற்றம் கூட விஜய்க்கு வருது. இன்னொன்னு விஜய் வந்து சந்தர்ப்பவாதி, படத்துல 300 கோடி லாபம் பெயரும்னு நினைச்சு அவரு நிலைப்பாட்டையே மாத்திட்டு பம்முறாரு பதுங்குறாருங்கிறதும் சீமான் போல்டுங்கிறதும் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய பிளஸ்ஸா வரும். இதுதான் மே 4ஆம் தேதி தெரியும். மே 4ஆம் தேதி பார்த்தா தெரிஞ்சு போகுமா? இத்தனைக்கும் நான் எல்லாரையும் மீறி தான் இந்த கருத்தை நான் சொல்றேன். மே 4ஆம் தேதி பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போகுமே. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காட்சி. நன்றி சார்.